பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்கிறேன், ரேட்டிங் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். செஸ் 9 on 10 கொடுக்கலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் பேஷன்ஸும் நல்லா டெவலப் ஆகுது. உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது பார்க்க முடியும். ரீடிங் புக்ஸ் 7 on 10 கொடுக்கலாம். இது உங்கள் நாலேஜ் அதிகப்படுத்தும், உங்கள் வெக்காபுலரி ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்கள் இமேஜினேஷனையும் அதிகப்படுத்தும். லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் இதுக்கு 9 on 10 கொடுக்கலாம். உங்கள் பிரெயினில் புது நியூரல் கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணுது, உங்கள் அடாப்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது, உங்களோட கான்ஃபிடென்ஸும் நல்லா பூஸ்ட் ஆகுது. மெடிடேஷன் 8 on 10 கொடுக்கலாம். உங்கள் மைண்டை காம் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, உங்கள் ஃபோக்கஸும் நல்லா டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாகுது. பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் இதுக்கு 10 on 10 கொடுக்கலாம். உங்கள் பிரெயின் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் பேலன்ஸ் அதிகமாகுது, உங்களோட ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் பூஸ்ட் ஆகுது. மெமரி கேம்ஸ் இது 10 on 10 கொடுக்கலாம். இது டைரெக்டாக உங்கள் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ரீகால் பவரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் பிரெயினோட கனெக்ஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.